என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரான்டா. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்லை. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபிக்கு ஜிடிக்கு ஒரு மேட்ச் ஒன்று நடச்சுல, அதை பற்றின ரிவ்யூ தான். ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. நேற்று ஒரு அற்புதமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா? ஐபிஎல் பிளேயர்ஸுக்கெல்லாம் பட்டை பேர் வைங்க, ஃபன்னியாக பட்டை பேர் வைங்கன்னு சொல்லிட்டு அதில் 2 பேர் சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஒன்று தலைமறைவு தோனியா, இன்னொன்று பில்டப் பிராவிஸா. சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி பேரை தான் இன்னும் நான் நிறைய எதிர்பார்க்குறேன். அதெல்லாம் சொல்லுங்கள், வர ரிவ்யூஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் உங்ககிட்ட இருந்து நான் நிறைய எதிர்பார்க்கிறேன். 2026 ஐபிஎல் இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா புகஞ்சிட்டு இருந்துச்சுல, இப்போ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. என்ன காரணம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்ஸ் டேபிளில் என்னடா மாற்றம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிறவங்கெல்லாம் படிப்படியாக மேலே வர ஆரம்பிக்கிறாங்க, மேலே இருக்கிறவங்கெல்லாம் படிப்படியாக கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால் எந்த டீமுக்கு பாதிப்பு, எந்த டீமுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக பாதிக்கப்பட போகிறது சென்னையும் மும்பையும் தான். சார், மனசு உடைஞ்சிடாதீங்க. வாழ்க்கை வழுக்க மாதிரி சில நேரத்தில் வலிக்க விட்டுரும். இதுக்கப்புறம் சென்னை ஃபேன்ஸும் சரி, மும்பை ஃபேன்ஸும் சரி, ஒரு அற்புதமான கணக்கு புள்ளையா மாற வேண்டிய டைம் வந்து போச்சு. அந்த 2 வீட்டு கணக்கையும் இவன் ஒத்தாளா பார்த்தானா பார்த்துக்கிடுங்களேன். அப்படியா? இதுக்கப்புறம் சென்னை ஃபேன்ஸும் மும்பை ஃபேன்ஸும் நோட்டையும் பேனாவை எடுத்து பக்காவா கால்குலேஷன் போட ஆரம்பிப்பாங்க. இந்த 12th எல்லாம் படிச்சிருப்போம் பார்த்தீங்களா? சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா இன்ட்டு கொசிகன் தீட்டா. அதே மாதிரி தான் இப்போயும் ஆர்ஆர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர்சிபி தீட்டா இன்ட்டு எஸ்ஆர்ஹெச் தீட்டான்னு சொல்லிட்டு பக்காவா கால்குலேஷன் போட்டு சூப்பராக ஒரு டேபிளை ரெடி பண்ணுவாங்க பாருங்க. எழுதிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. பேப்பரையும் பேனாவையும் எழுதிக்கடா. இதுக்கப்புறம் 2 பேரோட மூளையும் பயங்கரமா வேலை செய்யும். இந்த மேட்ச் இவங்க ஜெயிக்கணும், இந்த மேட்ச் இவங்க தோக்கணும், இந்த மேட்ச் இவங்க தோத்தாலும் இவங்க 2 கொஞ்சம் மேலே வர்ற மாதிரி வின் பண்ணணும்னு சொல்லிட்டு பக்காவா கால்குலேஷன் போடுவாங்க. சிஎஸ்கே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எம்ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஆர்சிபி ஸ்கொயர்லாம் சொல்லிட்டு பக்காவா கால்குலேஷன் போட்டு சூப்பராக ஒரு டேபிளை ரெடி பண்ணுறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த மேட்ச் ஆர்சிபி வின் பண்ணணும்னு பார்த்தேன், ஜிடி வின் பண்ணி போச்சு. என்ன காரணம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிடி பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே ஏறி போச்சு. இதன் அடிப்படையில் சிஎஸ்கே மும்பைக்கெல்லாம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. இதுக்கப்புறம் 2 டீம் விளாட்ற மேட்சில் கண்டினியூஸாக வின் பண்ணி ஆகணும். அதுவும் சாதாரண வின்னாக இருக்கக்கூடாது, எல்லாமே 2 அடிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனால் இவங்க தான் தோத்துட்டே இருக்காங்களே, இப்போ எப்படி வின் பண்ணி மேலே போகிறது? எப்பப்பப்பப்பப்பா ரொம்ப கஷ்டமான காரியமாக மாறி போச்சுங்க. சரி விடுங்க, இதெல்லாம் எம்ஐ சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் புலம்ப வேண்டியது. நம்ம எதுக்கு புலம்பிக்கிட்டு, வாங்க இந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சுன்னு பாத்துருவோம். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, டாஸை போட்டாங்க. யார் வின் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஜிடி. வின் பண்ண உடனே நம்ம கில்லு, நாங்கள் அட்டிக்கு எடுக்கல, நாங்கள் பவுலிங்கத்தான் எடுப்போம்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி எடுத்தாரு. அப்பவே பத்தித்தார் மூஞ்ச பார்க்குற, ஓஹோ பட்டிக்கு எடுக்காம பவுலிங் எடுக்கிறியா? எங்களுடைய பேட்டிங் டெப்த்து தெரியுமா உனக்கு? கடைசி வரைக்கும் பேட்டிங்கை வச்சுருக்கோம். சும்மா ஸ்கோரை பாரு, இன்னைக்கு 300 நாங்கள் அடிக்கல, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஓப்பனிங் கிளம்புறாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பெத்தலும் விராட் கோலி வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரை ஸ்டார்ட் கொஞ்சம் நிதானமாக தான் இருந்துச்சு. 2வது ஓவரில் விராட் கோலி ஆடினாரு பாருங்க, ஒரு ருத்ர தாண்டுமா, வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். 5 போர் தொடர்ந்து ரபாடா ஓவரை பிரின்னு நினைச்சு பிரிச்சு எடுக்கிறாப்ல. இந்த விராட் கோலி மனுஷனுக்கு வயசு ஆகுமா ஆகாதனே தெரிலங்க. இந்த மேட்ச் ஃபுல்லாக அவ்வளோ அக்ரெசிவ், அவ்வளோ ஆக்டிவ், அவ்வளோ துரு இருக்கிறாருங்க. இங்கே ஓடுறாரு, அங்கே ஓடுறாரு, அங்கே போய் அவரை என்கரேஜ் பண்ணுறாரு, இங்கே பிடிச்சி இவரை என்கரேஜ் பண்ணுறாரு. நல்லா விளையாடு, சூப்பராக விளையாடுன்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறாரு. கேட்சை பிடிச்சி அடிச்சுட்டு நான் தான்டா கெத்துன்னு சொல்லிட்டு ஆடுறாரு. இங்கிடி அங்கிட்டு மனுஷன் ஓடிட்டு இருக்காரு. நமக்கெல்லாம் அதுக்குள்ளே எழுந்தாலே எம்மா இடுப்பு பிடிக்குது, கொஞ்சம் பாருமான்றோம். ஆனால் இந்த மனுஷன் அவ்வளோ துருன்னு இருக்காரு, பார்க்கறதுக்கே ஜாலியா இருக்குங்க. இதெல்லாம் ரத்தத்திலேயே ஊறி போனதியா, வேண்டாம்னு சொன்னவன தானே எப்படி விலகி போகும். ஸோ 2வது ஓவர் ஃபயரை கொடுத்து விட்டோம். இதுக்கப்புறம் இந்த ஃபயரை அப்படியே பிடிச்சி டேக் ஓவர் பண்ணி போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பெத்தலும் டப்பு டுப்புன்னு ஷாட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தாரு பாருங்க. டப்புன்னு அந்த மனுஷன் அவுட்டு. பெத்தல் ஒரு பக்கம் நடைய கட்ட, இன்னொரு பக்கம் வராரு படிகள். இந்த படிகளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, மனுஷன் ரொம்ப சாந்த சுரூபியா இருந்தாரு. இப்போ பார்த்தா மனுஷன் பொங்குறாரு. வந்ததுலேருந்து டப்புன்னு அடிதான்.
சுப்பா படிகள் விராட் கோலியும் பார்ட்னர்ஷிப்பை போட்டு டப்பு 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 டப்புன்னு சொல்லிட்டு ஸ்கோரை ஏற்றுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்து நிறுந்த பாருங்க. டப்புன்னு விராட் கோலி அவுட். ஐயோ என்னடா இது, இந்த மனுஷன் அவுட் ஆயிட்டாரு, இந்த மனுஷன் இருந்தாதாயா மேட்சே ஜாலியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் உள்ள வராருங்க பட்டிதார். ஒரு பக்கம் படித்தாரு, இன்னொரு பக்கம் படிக்கலை. ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பை போட்டு ஸ்கோரை கிடுக்கிடுன்னு ஏற்றுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிச்சு. நல்ல அற்புதமான ஆட்டத்தையும் வெளிப்படுத்துனாங்க. நல்ல பார்ட்னர்ஷிப்பை போட்டு இந்த வில்லு படத்தில் வடிவேலு கிணத்துக்குள்ளே விழுந்துருவார். நம்ம விஜய் நயன்தாரம் டப்பு 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 டப்புன்னு இழுத்து மேலே கொண்டு வருவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆர்சிபி ஸ்கோரை கொஞ்சமாக மேலே கொண்டு வராங்க. திடீர்னு பார்த்தா நம்ம பட்டிதார் டப்புன்னு ஒரு ஏற்றினார் பாருங்க. என்னடா சொல்கிற, நான் இங்கே வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோல்டர் வந்து ஒரு கேட்சை பிடிச்சி மேட்சை முடிச்சாரு. என்னடா நடக்குதுங்க, நான் மேல வந்துட்டேன்டா. இந்த மேட்ச்லயே அந்த கேட்ச் தான் பயங்கரமான பேசும் பொருளாக மாறிச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் கேட்சை பிடிச்சாரு, இப்படி வைக்கிறப்ப தரையில் படுற மாதிரி இருக்கு, எழுந்திருக்கப்பையும் தரையில் படுற மாதிரி இருக்கு. இது அவுட்டா நாட் அவுட்டா, அவுட்டா நாட் அவுட்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம்லாம் பேச தேடம் பேருக்கெல்லாம் போய் அவுட்டு கொடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா விராட் கோலி அக்ரெசிவாக பொங்குறாரு. யோ நிறுத்தியா மேட்சா, நிறுத்து, என்னையா மேட்ச், என்னையா பண்ணுறீங்க, அவன் தீத்தின்னு போகிறான், அதை போய் அவுட் கொடுக்காம அவுட்டு கொடுக்குறீங்க, இதெல்லாம் தப்பியா சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கத்த, அங்க இருக்கிற கோச்செல்லாம் ஒரு பக்கம் போய் பேத்த, என்னடா இது அவுட்டா நாட் அவுட்டா, நல்லா பாருங்க தீத்திர மாதிரி தான் இருக்கு, ஏன் அப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க. ஆனா பார்க்கும்போது நமக்குமே அப்படிதான் தெரியுது. ஆனா எல்லாம் என்ன சொல்றாங்க, ஹோல்டரோட கை ரொம்ப பெருசு, அந்த கை தான் கீழே பட்டிருக்கும், அதனால இது அவுட்டுன்னு சொல்லிட்டு அவுட்டு கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த பொட்டி போட்டு காட்டி ஜூம் பண்ணலாம் பார்த்தாக்கா பந்து கீழே படுற மாதிரி தான் தெரியுது. பட் அவுட்டு கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம பட்டிதார் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. அவசரப்பட்டு அவுட் கொடுத்துட்டாங்கண்ணே, அவங்களுக்கு கேம்பே தெரியலண்ணே. அதுக்கப்புறமா உள்ள வந்த சித்தேஷ் சர்மா, டிம் டேவிட், கர்னல் பாண்டியா இவங்க யாருமே பெருசா சொல்லிக்காம வந்த வேகத்தில் அப்படியே சரி ஓகே டாட்டா பாய் பாய், நாங்களாம் கிளம்புறோம், நாங்கள் தான் இத்தனை மேட்சா அடிச்சோம்ல, இந்த மேட்ச் நாங்கள் அடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வந்த வேகத்தில் எல்லாருமே போயிட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம படிக்கல் மட்டும் அஸ்தி வாரத்தை ஸ்ட்ராங்கா போட்டு அங்கே நிற்கிறாரு. வர்றவங்கலாம் சரட்டுன்னு வராங்க போறாங்க. இதனால நம்ம படிகளோட அதிரடி குறைஞ்சி நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் படிகளும் ரொமாரே செற்பட்டும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்கோரை கொஞ்சமாக மேலே ஏற்றுறாங்க. ஆனால் திடீர்னு நம்ம படிகள் ஒழுங்காக அம்மிக்கல்ல கொத்தாம டப்புன்னு அந்த மனுஷன் அவுட் ஆகிட்டு போகிறாரு. ஆனால் இவர் மட்டும்தான் ஒரு 40 ரன்னே சேர்க்கிறாரு. அதுக்கப்புறம் படிக்கல நீ போ நான் பார்த்துக்கிற மேட்ச்னு சொல்லிட்டு நம்ம ரொமாரே செற்பட்டு அதே ஸ்கோரில் டப்புன்னு அவுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிபி 126க்கு 8 விக்கெட்டை விட்டு ஒரே கவலை கிடத்தில் இருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வர்றவங்கலாம் டப்பு டப்புன்னு விக்கெட்டை விட்டுட்டு போனதுனால ஆர்சிபியோட நிலைமை கொஞ்சம் கேள்விக்குறி ஆகி போச்சு. இதுக்கப்புறம் யாரா ஸ்கோர் அடித்து மேலே ஏற்றுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா உள்ளே வராருங்க நம்ம வெங்கடேஷ் ஐயர். ஒரு பக்கம் வெங்கடேஷ், இன்னொரு பக்கம் புவனேஷ், ரெண்டு பேரும் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சரி ஓகே இதுக்கப்புறம் விக்கெட் விழுந்தாக்கா கடைசி விக்கெட் வந்துடும், இதனால் நம்ம விக்கெட்டை பிடிச்சி வச்சு தான் மேட்சே ஆகணும்னு சொல்லிட்டு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஆங்காங்கே சில போர்கள்லாம் ஏற்றி அப்படியே ஸ்கோரை ஏற்றுறாங்க. 126லேருந்து 155 கொண்டு வந்து ஒரு டீசெண்டான ஸ்கோரை செட் பண்ணிட்டாங்க கடைசி ஓவர். இதுக்கப்புறம் நான் அடித்து நவுத்துன்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் ஐயர் அடிக்க அந்த மனுஷி அவுட் ஆக, அதுக்கப்புறம் அசல் விட்டு வந்து அவர் உடனே அவுட் ஆக 155 20 ஓவருக்கு 155 அடிக்கிறாங்க எங்கள் ஆர்சிபி. அணி மிகவும் பரிதாபகரமான நிலையில் உள்ளது. 156 அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் கில்லு சாய் சுதர்சனும் உள்ள வராங்க. ரெண்டு பேரும் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். அதிலும் கில்லு தான் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. நம்ம விராட் கோலி எப்படி ரபாட் அவரை செகண்ட் ஓவரில் பிடிச்சி பிரிவின்னு பிடிச்சாரோ அதே மாதிரி ஹசல் விட்டு ஓவரை போட்டு நம்ம கில்லு நவுத்துனாருங்க. ஆனால் இந்த மேட்சில் நம்ம சாய் சுதர்சன் கையை கொடுத்து மேட்சை தூக்குவார் சொல்லிட்டு பார்த்தாக்கா என்னால கை கொடுக்க முடியல, ஐ எம் வெரி சாரின்னு சொல்லிட்டு அவரு போக அதுக்கப்புறம் உள்ளே வராருங்க நம்ம பட்லரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலு. பட்லர் ஒரு பக்கம் அடிக்க, கில்லு ஒரு பக்கம் அடிக்கன்னு சொல்லிட்டு மேட்ச் டப்புன்னு மேலே ஏறுது.
2 பேரும் பார்ட்னர்ஷிப்பை போட்டு கிடுக்கிட்டு ஸ்கோரை மேலே ஏற்றுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்து நிற்க சமயத்தில் நம்ம கில் அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், ஜாஸ் பட்லர் இவங்க எல்லாம் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஸ்கோரை ஏற்றுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா நம்ம பட்லர் ஓரளவுக்கு ஸ்கோரை ஏற்றினார். ஆனால் வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான்லாம் பெருசாக அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் டப்பு 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 டவுன் அப்படியே விக்கெட்டை விட்டாங்க. என்னடா இது ஆர்சிபி இந்த மேட்ச் வின் பண்ணிடுமான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருந்துச்சு. என்ன காரணம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கில்லும் நம்ம பட்லரும் அடித்து டப்பு டப்புன்னு ஸ்கோரை ஏற்றி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்ட்னர்ஷிப் போடுறாங்க டிவாட்டியாவும் ஹோல்டரும் திரும்ப வர்றேன். நம்ம டிவாட்டியாவும் ஹோல்டரும் பார்ட்னர்ஷிப் போட்டு சடக் 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 ஸ்கோர் அடிச்சாங்க. ஆல்மோஸ்ட் வெற்றி கிட்ட வந்து போச்சு. திடீர்னு பார்த்தா நம்ம ஹோல்டர் அவுட்டு. சரி ஓகே, இதுக்கப்புறம் அவுட் ஆனால் ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை. இதுக்கப்புறம் நான் வந்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ரஷீத் கான் உள்ளே வந்தார். ரஷீத் கான் டப்பு 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 4-5 ஷாட் அடிக்க, நம்ம டிவாட்டியாவும் டடா 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 4-5 ஷாட் அடிக்க மேட்சும் முடிஞ்சு போச்சு. தயவுசெய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான் எங்க அமிதாப் மாமா. இதன் அடிப்படையில் ஜிடி 16 ஓவர்ல 158 அடிச்சு மேட்சை முடிக்கிறாங்க. 2 பாயிண்டை சீல் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிள் 5வது இடத்துல போய் நிற்கிறாங்க. இப்போ இந்த ஐபிஎல்ல என்ன பிரச்சனையாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாலே பெரும்பாலும் தோத்துடுறாங்க. கோர் அடிக்கணும்னாலே 260க்கு மேலே தான் அடிக்கணும் போல், வேறு வழியே கிடையாது. அதனால் ஃபர்ஸ்ட் பேட்டிங் யாருமே எடுக்க மாட்டுறாங்க. ஒன்லி செகண்ட் பேட்டிங் தான். பார்ப்போம் இதுக்கப்புறம் மேட்ச் எப்படி போகுதுன்னு. யார் யார் பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே வராங்க, யார் யார் பாயிண்ட்ஸ் டேபிளில் கீழே வராங்க, கடைசியாக யார் அந்த 4 பேர் உள்ளே போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா பயங்கரமான கியூரியாசிட்டி இருக்குங்க, வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் தான் சம்பவமே. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் நான்.